வணக்கம் நேர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அறுசுவை நேரம். நான் உங்க ஷெஃப் திவ்யா பேசலாம். வாரம் வாரம் நிறைய cuisinesலேருந்து நிறைய டிஷ்ஷஸ் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி இன்னோவேட்டிவாக சிம்பிளிஃபை பண்ணி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு முதலாக ஒரு தாய் ஸ்டைல் ரா பப்பாயா சாலட் எப்படி செய்யறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்காக நீங்கள் தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரா பப்பாயா 1, கிளிமுக்கு மாங்காய் 1, வேர்க்கடலை வறுத்தது 1/2 கப், பச்சை மிளகா பூண்டு பேஸ்ட் 3 டீஸ்பூன், புளி கரைச்சல் 1 டேபிள் ஸ்பூன், ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பொடியை நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு. ரா பப்பாயா இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அது காயாக இருக்கும்போதே அதை கட் பண்ணி அதை நல்லா துருவிட்டு அதோட மாங்காய் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் தயார் செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ரா பப்பாயா இந்த மாதிரி நல்லா பார்க்கவே நல்லா ஒரு டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். அந்த ஸ்கின் இது ஃபஸ்ட்டு தோல் எடுத்துட்டு அப்புறமா கிரேட் பண்ணணும். இந்த ரா பப்பாயா பார்த்தீங்கன்னா டைஜஷன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி நீங்கள் டயட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்டமக் அப்செட் ஏதாவது இருந்தால் கூட நல்லா ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இது. நல்லா இது தொட்டாலே ஹார்டாக இருக்கணும். இது நல்லா துருவிட்டு இந்த சாஸஸில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட தோல் எடுத்தாச்சு. இப்போ இது கிரேட் பண்ணிக்கணும். நீங்கள் பெரிய பிளேட்ஸ்குள்ளே அந்த கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஜூலியன் கட்டர், இது ஜூலியன் மாதிரி கட் பண்ணுற டெக்னிக் ரொம்ப பாப்புலராக இருக்குது இப்போ குக்கிங் இண்டஸ்ட்ரியில். ஸோ ஜூலியன் கட்டர் இல்லை ஜூலியன் பீலர் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதில் பீல் பண்ணிங்கன்னா இல்லை அதில் கிரேட் பண்ணிங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா சாலட்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதோட லுக்ஸ். அது பார்த்தா நல்லா இருந்தால் நல்லா அப்பீலிங்காக இருக்கும். அதனால இந்த ஜூலியன் கட்டர் இந்த மாதிரி கிடைக்கும் மார்க்கெட்டில். ஜூலியன்னா பார்க்க மேட்ஸ்டிக்ஸ் மாதிரி மெலிசாக இருக்கும். அதனால அது ஜூலியன் கட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தின்னாக இருக்குது. இது சாப்பிடும்போது கூட நல்லா ஈஸியாக இருக்கும். சாதாரண கிரேட்டர்ஸ்லாம் இந்த மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஜூலியன் கட்டர் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஷ்ரெட்டர்ஸ், வெஜிடபிள் ஷ்ரெட்டர்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி மெஷின்ஸ் ஃபுட் ப்ராசஸரில் கூட இருக்கும். அந்த மாதிரி மெஷின்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி மாங்காய் கூட ஒன்று துருவி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு கிளிமுக்கு மாங்காய் யூஸ் பண்ணுறேன்.
இதே மாதிரி ஜூலியன்ஸாக ரா மேங்கோ கூட துருவிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகா பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த பப்பாயால ஹாஃப் குவான்டிட்டி இருந்தால் போதும். மாங்காய் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாலட்காக இப்போ ஒரு ட்ரெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பாருங்கள். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமா சோயா சாஸ் அதே அளவு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறமா பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டும் ஒரு 3 பீஸ் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். பூண்டு பச்சை மிளகாய், தேவையான அளவு சால்ட், கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, அப்புறமா புளி கரைச்சல் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆன பிறகு இந்த சாலடில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸிங் வந்து இந்த சாலடில் ரா பப்பாயா மேங்கோ மிக்ஸ்சரில் போட்டு நல்லா டாஸ் பண்ணணும். முதல்ல கொஞ்சம் போட்டுருக்கேன், அப்புறமா தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இதுக்கான இன்னொரு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வேர்க்கடலை. இது வந்து ரோஸ்டட் ஃப்ரைட் பீனட்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரெடிமேடாக கிடைக்குது. அந்த பீனட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை திருப்பி நீங்கள் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போது இது வந்து ஒரு 1/2 கப் இதில் போட்டு ஜஸ்ட் கோர்ஸாக க்ரஷ் பண்ணால் போதும். இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பவுடர் ஆகிடும். அதனால இப்படி கோர்ஸாக க்ரஷ் பண்ணால் நீட்டாக இருக்கும், அது பவுடர் ஆகாமல் இருக்கும். இந்த அளவு க்ரஷ் பண்ணால் போதும். இப்போது இந்த க்ரஷ் பண்ண பீனட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம். அவ்வளோதான் நேர்களே, ரொம்ப சிம்பிளான ஃபெயில் ப்ரூஃபான ஒரு சாலட், யம்மி சாலட் ரெடியாக இருக்குது. இப்போ இது நல்லா ப்ரெசென்ட் பண்ணலாம்.
இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ரா மேங்கோ பப்பாயா சாலட் ரெடியாக இருக்குது. இப்போ இதுக்கான ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ரா பப்பாயா தோல் எடுத்துட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அதில் பாதி அளவு கிளிமுக்கு மாங்காவை கிரேட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கான ட்ரெஸ்ஸிங் செய்கிறதுக்காக ப்ரௌன் சுகர் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன். உப்பு, கொத்தமல்லி, தேவையான அளவு புளிக்கரைச்சல் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் துருவி வச்ச பப்பாயா மேங்கோவில் ஆட் பண்ணி டாஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரைட் பீனட்ஸ் லைட்டாக க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் தேவையான அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணால் ரா பப்பாயா மேங்கோ சாலட் பரிமாற தயாராகிடும்.